அந்த 2 மாதமாக நான் வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. வலி வரும், போவோம், மறுபடியும் மாத்திரை போடுவேன். அந்த பெயினில் மாத்திரை கொடுப்பாங்க, வலி வரும், மறுபடியும் போயிடும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன், ஸ்கேன் எடுப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது. ஆப்ரேஷன் பண்ணோன்னா எவ்வளோ ஆகும்? கம்மியாக ஆகுது, 50,000 80,000. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஸ்கேன் எடுத்தால் 80,000 அப்படின்னாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க தான் 50,000 ஆகும்பா, அது எப்படியும் உடச்சிட்டேன், லேசர் மூலியமாக தான் உடச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுங்க, என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு கிடையாது, எங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவர், இது எப்படி பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன். நிறைய சபை பிள்ளைங்களாம் கூட ரொம்ப ஜெபிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுக்காக, எனக்காக ஜெபித்துக்காக உங்களுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். பாஷமாக அப்போ சொல்லுவாங்க, ஒன்றாவது கவலைப்படாதப்பா நம்ம பாஷை கூட சொல்லுவார். அதான் நீ பற்றி எதுக்கு அதை கவலைப்படாத, ஆண்டவர் மேலே பார்க்க போட்டு போயிட்டே அப்படின்னுவார். அது ஒரு சந்தோஷமாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 50,000 ஆகும், இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களும் 50,000 ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது வராது அப்படின்ட்டாங்க. மாத்திரை மூலமாக டானிக் மூலமாக ஏன்னா பண்ணுங்க டாக்டர், என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியாதுப்பா, அது வராது, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், லேசர் மூலியமாக படிச்சு எடுத்துருவோம். அந்த 2 டியூப் ஒன்று போடுவோம், அது ஒரு 6 மாதம் பார்த்து அந்த டியூப் எடுத்துருவோம் அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு 5 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, அந்த ரிப்போர்ட்டில் இருந்து காட்டினேன், எல்லா ரிப்போர்ட்டில் இருந்து காட்டினேன் அவர்கிட்ட, 5 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு. சரி என்ன சொல்கிறாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இவர் மட்டும் எப்படி 5 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அந்த மாத்திரையை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. மாத்திரை சாப்பிட்டு லாஸ்ட் நாள் நேற்று தான் அந்த லாஸ்ட் நாள். அது லாஸ்ட் நாள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த எல்லா கல்லாம் வந்துச்சு, எத்தனை கல் இருக்குன்னு சொன்னாங்களோ எல்லா கல்லும் வந்துச்சு. அதாவது ஒரு 8 ml கீழே இருந்தால் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து 13, 9 2 சைடில் அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவர் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 2 சைடும் அடிச்சிருக்குதுப்பா அவனுக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லைன்னா 2 பக்கம் பிளாக் ஆகிட்டு யூரின் வராது, பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்களே, ஒன்றும் புரியல. ஏசப்பா நீ தான் ஏசப்பா பார்த்துக்குங்க, எனக்கு செலவு அதிகமாக வைக்காதீங்க, இதுலேயே சரியாயிடணும்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒரு அமாவாசை ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன். அருமையாக இருந்தது அமாவாசை ப்ரேயர். நல்ல ஆண்டவர் அந்த அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. சூப்பராக. அதுதான் அந்த அமாவாசை ப்ரேயர் இது வரைக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நைட்டில் தான் அமாவாசை ப்ரேயர் வச்சுருக்கோம். இப்போ பகலில் வச்சு ரொம்ப அருமையாக இருந்தது அமாவாசை ப்ரேயர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சபையில் வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்கும். அப்போ என்ன பண்ணேன், எல்லோரும் வந்தாங்க. நான் அப்போது இன்னும் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தேன், வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து ஜாபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏமாந்த முடியாது, நான் உட்காந்துட்டு இருக்கேன், ஏமாந்த விடாது தான். ஒரு நிமிஷம் வாங்கி தான் கொடுக்குறேன். அப்படியே அங்கல் என்ன அங்கல் ஒன்றா வராங்க, அதெல்லாம் ஒன்றா வராங்க, நீ தைரியம் வருங்க அங்கல். அது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஒரு கடவுளே வந்து நேரடியாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆமாம். அப்போ அவன் ஆறுதல் சொல்கிறான், அவன் பெரியவங்க சொல்கிற வார்த்தையை அவன் சொல்கிறான், ஒன்றா வராங்க சரியாயிடாங்க அப்படின்னா. அது ஒரு சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. பரவாயில்லையா குழந்தை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி நம்மளுக்கு போதும், எனக்கு சரியாயிடும் அப்படி ஒரு நம்பிக்கை, எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி சரியாயிடும், நம்மளுக்கு ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவரே நேரடி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் நேற்று தினத்தில் எல்லா காலையும் வர வச்சிட்டாரு. அப்படின்னா இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நீ வந்து இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும், ஒருவேளை 1-2 இருக்கலாம், அதுக்கே வந்து மாத்திரை கொடுக்குறேன், வந்து நாளைக்கு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஆகும். அந்த ஸ்கேன் வந்து 2000 ரூபா வெளில பண்ணால், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 500 ரூபா தான் ஆகும். அப்போது நாளைக்கு வந்து காலையில் வந்துட்டு அந்த ஸ்கேன் எடுத்து அந்த டாக்டர்கிட்டே காட்டிடலாம், காட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நீ வேலைக்கு போ அப்படின்னு. நாளைக்கு காலையில் அங்கே போகிறேன், எதுவும் இருக்கக்கூடாது, சுத்தமாக எல்லாமே வந்துடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தை போட்டு நாளைக்கு போகிறேன், போயிட்டு அந்த ஸ்கேனை எடுத்து அவங்ககிட்ட காட்டுறேன், அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு. இது வரைக்கும் வழி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஜாபம் பண்ணதுக்கு எல்லாருமே ஜாபம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறேன். கொடி நன்றி. பாஸ்டர் அம்மாக்காக நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்க கூட கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப நன்றி ஐயா. அது மாத்திரம் இல்லை, எங்கள் சபை பிள்ளைங்க குடும்பமாக வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பணம் வசதி அதெல்லாம் எனக்கு வேணாம், உங்களுடைய அன்பு ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
கர்த்தருக்கு தான் கோடி நன்றி. சொந்த என்னை கைவிடல. நான் வேலைக்கு போகும்போது என்னை சத்தம் போடுவாங்க, நீங்கள் அதிகமாக லீவு போடுறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுமா, பயப்படாத, தைரியமா இரு, லீவ்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில. வேலை ஸ்தலத்துலேயே எனக்கு ஒரு சகோதரி அன்பாக இருக்காங்க, ஆலயத்திலும் சரி. சிவா மகள் இருக்கிறான். எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட என் பிள்ளைங்களை அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எல்லாமே நீங்கள் தான். நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஜெபம் தினம் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பிள்ளைங்களாம் இதை சாப்பிடுங்க, மருந்தெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க தான். ஏன்னா எப்பயுமே நீ அழுகுறமான்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணால் கூட அழுதுட்டே தான் பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே எனக்கு நீங்கள் அழுவாதீங்க, தைரியமாக இருக்கு. அதை விட ஒரு படி நான் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு நான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட நான் யார் இடத்துல போக மாட்டேன். சொந்த பந்தெல்லாம் கை விட்டாங்க. நான் பணம் கேட்குறேன், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறவங்க கூட ஃபோன் பண்ணல. தாய் தாப்பன் கைவிட்டா ஆண்டவர் கைவிடாத தேவன். நம்ம சபை பிள்ளைங்க அப்படிங்க முத்துக்குமார்லாம் கூட நாங்கள் இருக்கிறோம். நீ பயப்படாதம்மா, உனக்கு நான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியும். ஒரு படி மேலாவே போயிட்டாங்க. எல்லா கஷ்டத்துக்கும் எப்படி நான் சொல்கிறது நாம மகிமைப்படுவதாக. வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் கூட அநேக பிள்ளைகள் ஜெபிச்சுங்க. பாட முடியாது.